நாளில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மீண்டும் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கென்று நேற்றின் தொடர்ச்சி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். மேலானதை தேடுங்க, மேலே பாருங்கள். நேற்று சங்கீதத்தின் 16ஆம் சங்கீதத்திலையும் 121ஆம் சங்கீதத்திலையும் ஆதியாகமம் 15, 14ஆம் அதிகாரங்கள்லையும் நம்ம சில காரியங்களை மேலே பார்க்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய நிலையை நாம் பார்த்தோம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறார், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கு. இப்போ நீங்கள் ஞானஸ்தானம் என்னைக்கு எடுத்தீங்களோ, என்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை அடிமைகள் என்று ஒப்பு கொடுத்தீர்களோ, அன்றைக்கு மாம்சம் மரித்து விட்டது, கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள். 3ஆம் வசனம் அப்படி தானே போட்டிருக்கு. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். 3-4 வசனங்கள்ல இப்படியா போட்டிருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்றால், உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் மேலே பார்க்க பழகணும். நான் நேற்று சொன்னேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் வானத்தை பாருங்க, மேலே பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனாக, கர்த்தர் உங்களுக்கு நன்மையை அருள வேண்டும் என்றால், உங்கள் ஆத்துமாவை காக்க வேண்டும் என்றால் நீங்கள் மேலே பார்க்கணும்னு சொல்லி நேற்று நான் சில வசனங்களை காண்பித்து கொடுத்தேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அந்த ராப்சரில் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய சமூகத்தில் உயிர்த்தெழுதலில் பங்கு அடைய வேண்டும் என்றால் மேலே பார்க்க பழகணுமா? ஆனால் இந்த சபை நிலையை வாசிக்கிறேன் 5ஆம் வசனத்திலிருந்து. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். நீங்க மறிச்சிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஆனாலும் அழித்து போடாத சில சுபாவங்களை இங்கே அழுத்தமாக எழுதுகிறார். ஏன்னா 6ஆம் வசனம், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாத பிள்ளையின் மேல் தேவ கோபம் வருமா? சில விடமுடியாத பாவங்கள், விடமுடியாத உலக சிநேகங்கள், அவைகள் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையாக இருக்கலாம். இன்றைக்கு அது ஊழியர்களையும் விட்டு வைக்கல, சபையும் விட்டு வைக்கல. பொருட்களில் திருப்தி இல்லை, இன்னும் 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 இதை வாங்கணும், அதை வாங்கணும், அது வாங்கிட்டா இது வாங்கணும், அது மெட்டீரியலிசமாகவே நம்ம இன்னைக்கு சபைகளில் அணுகிறோம், ஊழியங்களை அணுகுகிறோம், ஊழியர்களை பார்க்குறோம், விசுவாசிகளை பார்க்குறோம். அப்படி அல்ல. அடுத்து கீழே வாசிக்கிறோம் 7ஆம் வசனம், நீங்கள் முற்காலத்தில் அப்படிப்பட்ட மனிதர்களோடு சஞ்சரிச்சிங்க. நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீங்க. முன்னாடி நீங்கள் செஞ்சீங்கப்பா, ஆனால் இப்போ நீங்கள் இன்னும் சில காரியங்களை செய்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் அதை கருகலாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இப்பொழுதோ கோபமும் முருகமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டு விடுங்க. என் வாயில மேலே பார்க்கக்கூடிய என்னுடைய வாயில கூக்குரல் இருக்கக்கூடாதான், மூர்க்கம் இருக்கக்கூடாதான், பொறாமை இருக்கக்கூடாதான், தூஷணம் இருக்கக்கூடாதான், வம்பு வார்த்தைகள் இருக்கக்கூடாதான். முழுவதும் வாயை மையப்படுத்தியே போல் எழுதியிருக்கிறார். சங்கீதக்காரன் 126ஆம் சங்கீதத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரன்றான். ஆனால் இன்னைக்கு நம்ம வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் ரட்சிக்கப்பட்ட நம்ம கோபம் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதா? மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் கோபத்தின் சொல்லாடல் இருக்கும். அதில் இன்னொரு விதமாக நான் சொல்லுகிறேனே, என்னை நிரபராதியாய் நிரூபிப்பதற்கு எந்த எஸ்டீமும் போய் மற்றவர்களை குற்றவாளியாக மாற்றுவது, என்னை நியாயம் உள்ளவனாக நீதி உள்ளவனாக நிறுத்துவதற்கு மற்றவருடைய பிழைகளை கடுமையாய் உணர்த்தி வைப்பது கோபம். அது ஆரோக்கியம் கிடையாது. நம்ம நீதி அவர் தான், நம்ம நியாயம் அவர் தான். கோபமும் அடுத்து மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பும் வார்த்தையும் இதெல்லாம் விட்டுவிடுங்க. இதை விட்டுருங்க. ஒருவேளை மேலே பார்க்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார், வருகைக்கு ஆயத்தமாகும்படி நம்மை அழைத்திருக்கிறார், தேவ சமூகத்திற்கு ஆயத்தமாகும்படி அழைத்திருக்கிறார். சபையே, தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாயில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது?
அடுத்து தொடர்ந்து சொல்லலாம். 9ஆம் வசனம், பொய்யை களைஞ்சிருங்கப்பா, புதிய மனுஷனை தரிச்சுக்கோங்க. 10ஆம் வசனத்தில், 12ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ வசனம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்க. நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது நன்றி அறிதல் உள்ளவர்களாக, என்றைக்கோ நமக்கு நெருக்கமானவர்கள் தான் இன்றைக்கு பகையாளியாக இருக்கிறாங்க. என்றைக்கோ நமக்கு பிரயோஜனமாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு நமக்கு பகையாளியாக இருக்கிறாங்க. ஏன்? பகையை மறந்து நான் உறவு கொள்ள சொல்லலை, அவங்களோட ஒட்டி உறவாடுன்னு நான் சொல்லலை. அன்றைக்கு நன்மை செய்தார்களே அதை நினைத்து இதை மன்னித்து விடலாமே, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கலாமே. ஏன் வன்மத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட கசப்பு பொறாமை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. மேலே பார்ப்போம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். கண்களை முடிச்சு நிற்போமா? கர்த்தர் சித்தரித்தால் இதனுடைய தொடர்ச்சியை நாளை தியானிப்போம். கண்களை மூடுவோம். தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்க ராஜா. இந்த வேத வசனங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்று நடக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, இரக்கம், உருக்கம், தயவு, மன்னிப்பு, அன்பு, சமாதான கட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நிறுத்துங்க. ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.